உட்பட நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது ரமலான் பண்டிகை. பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை, அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. RSS அமைப்பு இந்தியாவின் ஆலமரம் என பிரதமர் மோடி புகழாரம். இந்தியாவை வலிமையான நாடாக்க அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான திட்டத்தை இப்போதே தயாரிக்க வேண்டும் என்றும் நாக்பூரில் பேச்சு. திமுகவை வீழ்த்த யார் எந்த திட்டம் போட்டாலும் அதனை வீழ்த்தும் வலிமை திமுகவிடம் இருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக பேச்சு. தொண்டராகவும் பணியாற்ற தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஒருவரே மீண்டும் மாநில தலைவராக வர கட்சி விதிகளில் இடம் இருப்பதாக முன்னாள் தலைவர் தமிழிசை கருத்து. பாஜக, பாமக, அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. ஒன்று முதல் 5 வரை வகுப்பிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை. வெயிலின் தாக்கம் காரணமாக ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதியே தேர்வுகள் நிறைவு பெறும் என அறிவிப்பு. LPG டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அறிவிப்பு. கேரளாவில் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் கேட்டை உடைத்து புகுந்த வேன். சுதாரித்துக் கொண்டு சிறார்கள் தப்பி ஓடியதால் உயிர் தப்பினர். குஜராத் மாநிலம் சூரத்தில் பார்வையாளர்களை கவர்ந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். பாஜக கூட்டணியை விட்டு விலகும் தவறை இன்னொரு முறை செய்யவே மாட்டேன். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திட்டவட்டம். வன்முறை ஆயுதங்களை விட்டுவிட்டு வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைபவர்களுக்கு வரவேற்பு. சத்தீஸ்கரில் 50 நக்சல் சரணடைந்தது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகம். கத்தாரில் கால்பந்து மைதானத்தில் பிரம்மாண்ட தொழுகை நிகழ்ச்சி. சென்னையில் நடந்த கால்பந்து போட்டியில் பிரேசில் ஜெலன்ஸ் அணி வெற்றி. ரொனால்டினோ ரிவால்டோவுக்காக அரங்கத்தில் விசில் சத்தம் அனல் பறந்தது. IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி. தொடர்ந்து 2 போட்டிகளில் ஏற்பட்ட தோல்வியால் புள்ளிப்பட்டியலில் தற்போது 7வது இடத்தில் உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.